பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம காமுவை போட்டு சல்லி சல்லியாக நொறுக்கிட்டு இருக்காரு சேதுண்ணா. எஸ், செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா கமருதீனை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கேம் ஷோவை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் ஆள் தான் வளர்ந்துருக்கானே தவிர அறிவு வளரவே இல்லைன்ற ஒரு ஜீவன் தான் நம்மளோட கமருதீன். ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கப்பட்டது. அந்த கேப்டன்சி டாஸ்கில் முதல் கத்தி குத்து வாங்கின நபர் கமருதீன். பட் ஓகே, அது 3 பேர் இருக்காங்க, நம்ம 3 பேர் இருக்கோம், நம்மளை மட்டும் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேரில் பார்க்கும்போது உங்களை விட அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபெமிலியரான பர்சனாக இருக்காங்க. ஆப்வியஸாக இது நடக்கும்ன்ற புரிதல் வேணும். சரி, புரிதல் இல்லை, முதல் நபர் ரம்யா குத்தும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சு, சண்டை போட்டிங்க, சரி ஓகே, அதை கூட போய் தொலைன்னு விட்டுடலாம். ஆனால் அடுத்ததாக வந்துட்டு சுபிக்ஷா கத்தி வச்சு குத்தும்போது உனக்குலாம் அறிவு இல்லையா, மண்டையில் மூளை இல்லையா, உனக்கு மசாலாவே கிடையாது அப்படின்றீங்க. இதே நீங்கள் தான் செல்ல தங்கச்சியாக சுபிக்ஷாவை போன வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க. ஆனால் அதே நபர் உங்களை இன்னைக்கு குத்தும்போது உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போயிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களோட புரிதல் இருக்குது, இந்த கேமை பற்றி எதுவுமே கிடையாது. ஏன் அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கணும்? இங்கே நீ கேப்டனாக இருக்கிறதுனாலையோ, இங்கே நீ நல்லவனாக இருக்கிறதுனாலையோ உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. இது எல்லாமே ஒரு கேம் ஷோ. இந்த கேமில் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை தாண்டி இந்த நம்ம கேமை எப்படி அணுகிறோன்றது தான் முக்கியம். ஒரு இடத்துல ஒரு டஃப் சுச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதா இங்கே முக்கியமே தவிர நீ இங்கே ஜெயிச்சா தோத்தியான்றது கான்செப்டே கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக கமருதீனுக்கு கிடையாது. உடனே வந்து சுபிக்ஷாவை திட்டினார், உனக்கு அறிவு இல்லை, மூளை இல்லை, மசாலா இல்லை அப்படின்றாரு, துப்புறாரு. அண்ட் அவர் நிறைய இடங்களில் சுபிக்ஷாவை பற்றி பார்வகிட்ட, ஏன்னா பார்வதிக்கு சுபிக்ஷாவை பிடிக்காது. எப்போ தர்தரிமா ஒன்று செஞ்சுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? பார்வதி கிட்ட போய் சுபிக்ஷாவை பற்றிலாம் பேசினார். அவள் சும்மா அவங்க கம்யூனிட்டின்றா, ஆனால் பாரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கிறா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருக்கா, ஆனால் சும்மா கம்யூனிட்டின்னு சொல்லி சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. சரி, அந்த பொண்ணு சீன் கிரியேட் பண்ணாலும் அந்த பொண்ணாவது இந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சமாவது மெச்சூரிட்டியாக உங்கள் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு எவ்வளவோ மெச்சூரிட்டியோட கேம் விளையாடுது. ஆனால் இவன் அவ கூட போய் சேர்ந்துக்கிட்டு, பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு நேற்று துப்புறான், அறிவே இல்லை உனக்கலாம் அப்படின்றாரு. இதே பார்வதி தான் ஒரு தடவை வந்து திவாகரை இதே மாதிரி கமருதீன் துப்பும்போது, ஏய் அறிவு இல்லையா, உனக்கு மேனஸ் இல்லையா, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா. அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு கமருதீனை பிடிக்கல, ஸோ அவனை திட்டணும்னா ஒரு ரீசன். இன்னைக்கு அதே கமருதீன் வந்து சுபிக்ஷாவை துப்பும்போது அவங்களுக்கு சிரிப்பு, ஏன்னா அவங்களுக்கும் சுபிக்ஷாவை பிடிக்காது இல்லையா. ஸோ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசினார். அடுத்ததாக 3வது கத்தி குத்து வந்துட்டு இவங்க ஆதிரி வந்து குத்துனாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டே போயிட்டார், எப்படினாலும் நம்மளை தான் குத்த போகிறாங்கன்ட்டு, டே நான் உச்சாக்கு போயிட்டு வர போகிறேன், எவனாவது குத்துனா குத்திக்கோங்க அப்படின்னு ஆதிரியும் போய் குத்திட்டாங்க. ஸோ அதுவும் இருந்துட்டு, ஏன்டா போயிட்டு வந்ததுக்கு போகிற நேரம் போய் குத்திருக்கீங்களா, நீங்களா என்ன ஆளுங்க, நீங்களா இப்படி தான் விளையாடுவீங்க, முதுகில் குத்துவீங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லைடா அப்படின்ற மாதிரி பேசினார். அதை தான் சேது நான் கேட்டிருக்காரு, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா, இந்த கேமோட ரூல்ஸ் என்ன, அந்த நபர் பார்க்கும்போது குத்தணும் அப்படின்றது தானே. வேணா உன் மனசு காயப்படுத்தாத அளவுக்கு, உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு கேம் விளையாட்டுன்னு புதுசாக ஒரு ரூல் எழுதுவோமா? அவங்க எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் விளையாடுறாங்க. இப்போது அவங்க பிக் பாஸ் கூப்பிடுறாங்க, எல்லாரும் போய் உட்கார நேரத்தில் தான் வந்து சுபிக்ஷா குத்துனாங்க. மேபி இந்த டாஸ்க் நிறுத்தப்படுது அப்படின்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லலைனாலே நீ கேமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். இப்போது மற்றவங்க, அது சபரி ஆகட்டும் கனி ஆகட்டும், அவங்க பார்வை அந்த பொம்மை மேலே இருக்குது. ஆனால் கமருதீன் அந்த சோஃபாவில் தான் படுத்திருக்காரு. ஒழுங்காக கவனமாக அவரால் ஒரு விஷயத்தை அணுகவே முடியல. கவனம் இல்லாததுனால தான் ஃபர்ஸ்ட் இதில் ரம்யா குத்துனாங்க. அதே மாதிரி இங்கே போகும்போதும் சரி, சபரி அவரோட கண் அவர் பொம்மை மேலே இருந்தது. பட் கமருதீன் கோட்டை விட்டுறாரு. அவர் மேலே இருக்க தப்பை அவரால் ஒத்துக்கவே முடியாது. முதல் வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து தண்ணிக்கு இன்சார்ஜாக இருந்தார். அவரால் தூங்காமல் வேலை செய்ய முடியாது. ஒரு நாள் கூட அவரால் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. மற்றவங்க வந்து தான் கிட்ட தண்ணி கேட்கும்போது எக்ஸஸாக கொடுத்துருக்காரு. அவர் மேலே ஒரு தப்பு வந்துருச்சு, நீ 3 தடவை 4 தடவை தண்ணியை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், அவர் மேலே ஒரு தப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்க முடியாது. உடனே என்ன சொல்வார் அப்படின்னா, நான் இத்தனை நாள் உனக்கு தண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, நான் 2 தடவை தண்ணி விட்டது தான் உனக்கு பெருசாக போச்சா அப்படின்னு தன்னோட தவற ஒத்துக்க முடியாத ஒரு நபராக கமருதீன் இருக்கார். எப்படி பார்வதி இந்த உலகமே தப்பு, நான் தான் சரி அப்படின்வாங்களோ, அவங்களுக்கு ஏற்ற ஜோடியாக கமருதீனும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவர் செய்கிற தவறுகள் அவருக்கு பெருசே கிடையாது. ஆமாம் நான் தப்பு செஞ்சுருக்கேன் தான், ஆனால் நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னு மற்றவங்க மேலே எப்போதுமே ஒரு ப்ளேம் கேம் ஆடுறவர் தான் கமருதீன். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த ரோஸ்டிங் தேவை தான். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆள் சும்மாவே நம்ம சேதுனா பார்க்குறவனெல்லாம் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருப்பாரு. அதுலேயும் நம்ம கமருதீனுக்கு ஒரு விஷயம் புரியாது, அவருக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது அப்படின் போது கமருதீனுக்கு இன்றைக்கி பயங்கர ரோஸ்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் இன்னும் வேறு என்னெல்லாம் ப்ரோமோ வருது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றதுனாலத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.